நாங்க இந்த எபிசோட் இதுல பார்க்க போறோம். இந்த பகுதியில நியூட்டன் மூன்றாம் விதி, அதற்கான உதாரணங்கள், உந்தம் துணிவும் நிறையும். நியூட்டன் மூன்றாம் விதி, அதற்கான உதாரணங்கள், உந்தமும் துணிவும் நிறையும் பார்க்க போறோம். நியூட்டனுக்கு மூன்று விதிகள் இருக்கு. முதலாம் விதி என்ன சொல்லுது? ஒரு பொருள் மீது சமனரவான விசைகள் தாக்காத பொழுது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இருக்கும், இயங்குகின்ற பொருள் நேர்கோட்டில் அதே வேகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும். இது முதலாம் விதி. இரண்டாம் விதி சொல்லுது ஆர்முடுகலானது விசைக்கு நேர்விகித சமனாகவும் துணிவிற்கு நேர்மாறு விகித சமனாகவும் அமையும். இப்ப மூன்றாவது விதியை பார்ப்போம். மூன்றாவது விதி என்று சொல்லுகின்றால் ஒரு தாக்கத்திற்கு எதிரானதும் சமனானதுமான மறுதாக்கம் உண்டு. இப்ப நாங்க உதாரணம், ஒரு தாக்கத்துக்கு எதிரானதும் சமனானதும், எவ்வளவுக்கு என்ன பருமனுடைய தாக்கம் நடக்குதோ அதுக்கு எதிரானதும் அதே பருமன்ல இருக்கும், சமனான மறுதாக்கம் இருக்கும். சரியா? இப்ப நாங்க ஒரு மேசை மீது இந்த பொருளை வைக்கிறோம். இந்த பொருள் கீழ் நோக்கி ஒரு விசையோட இந்த மேற்பரப்புக்கு வழங்கும். அதே நேரம் மேசையின் மேற்பரப்பு இதுக்கு மேல் நோக்கி சமனான ஒரு விசையை வழங்கும். இப்ப நீந்துறதுக்கு, நாங்க கடல்ல அல்லது ஆற்றுகள்ல நீந்துறதுக்கு எங்களோட கையால விசைய பின்னோக்கி வழங்குவோம். அப்பதான் நாங்க என்ன செய்வோம்? முன்னோக்கி போவோம். அப்ப நாங்க வழங்குற இந்த விசைக்கு சமனான ஒரு விசைய நீர் எங்களுக்கு வழங்கும். நீர் எங்களுக்கு தோணி ஓடுறதுக்காக தோணி எப்படி வலிக்கிறோம். அவ சவளை போட்டு தோணிய நீரை இங்க பக்கம் இழுக்க மாட்டா. சவள் தோணி என்ன செய்யும்? முன்னோக்கி போகும். இதெல்லாம் மூன்றாம் விதிக்கான உதாரணம். இப்ப தெரியும் எங்களுக்கு ராக்கெட்டுகள் மேல் நோக்கி அனுப்புவாங்க. இங்க என்ன நடக்கும்னா, நிலத்தில ராக்கெட்ல இருக்கிற எரிபொருள் எரிந்து மிக அதிகமான விசையை நிலத்துக்கு கொடுக்கும். மிக அதிகமான விசை என்ன செய்யும்? நிலத்தின் மீது வழங்கும். இவ்வாறு அந்த விசை நெருப்பின் அந்த தீயின் சுமாலையின் விசை நிலத்தின் மீது வழங்கப்படுகின்றது. அதுக்கு சமமான விசையை நிலம் என்ன செய்யும்? மேல் நோக்கி வழங்கும். அதால ராக்கெட் என்ன செய்யும்? மேல் நோக்கி போகும். அடுத்த உதாரணம், ஒரு பலூன் ஒரு நூல்ல கட்டி பலூன் ஊதி இந்த நூலை இலகுவாக அவிழ்க்கக்கூடிய மாதிரி கட்டியிருப்பாங்க. இதுல என்ன செய்வாங்கன்னா சலோட்டை போட்டிருப்பாங்க. இதுல ஒட்டி ஸ்ட்ரோ ஒன்றை ஏற்கனவே இந்த கம்பிக்குள்ளால போட்டிருப்பாங்க. அந்த சலோட்டேப் இந்த ஸ்ட்ரோவுல இருக்கும். இந்த ஸ்ட்ரோ என்ன செய்யும்? இப்ப இந்த கம்பியினுடைய முன்னும் பின்னும் அசையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த பலூன் வாயை நாங்க கட்டிக்கிற நூலை அவிழ்த்து விட்டோடனே பலூனுக்குள்ள இருக்கிற வழி என்ன செய்யும்? இந்த திசையை நோக்கி. இப்ப இது வழி செல்லும் திசை. வழி இஞ்சால போற நேரம் பலூன் என்ன செய்யும்? இந்த திசை. அப்ப இதுக்குள்ள இருக்கிற வழி இஞ்சால ஒரு விசையை கொடுக்கிற நேரம் அதுக்கு சமனான மறுபாக பின்னோக்கி என்ன செய்யும்? இந்த ட்ராலி இருக்கும். இப்படி இருக்கு. இதுல ஒருத்தன் ஏறி இருந்து ரெண்டு கையையும், இந்தியாவில் இன்னொரு ட்ராலியில இன்னொரு ஆள் ஏறி இருந்து அவருக்கு ரெண்டு கையையும் இப்படி எடுத்து ரெண்டு பேரும் கையையும் முன்னோக்கி அடிச்சாங்கன்னா ட்ராலி ரெண்டு என்ன செய்யும்? பின்னால பின். அப்ப தாக்கம் விசையை கொடுக்க என்ன செய்யும்? சரி, இதெல்லாம் தாக்கத்துக்கு சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் இருக்கிறது கருத்து. தாக்கத்துக்கு எதிரானதும் சமனானதுமான மறுதாக்கம். இந்த வானவெளியில் தெரியுமா? ஒரு பெண்ண வானவெளி வைப்பாங்க. இதுல ஒரு வெளியில் ஒன்று இருக்கும். இதுல அந்த திரி இருக்கும். இதை நாம மண்ணுக்குள்ள ஊற்றி வைப்பாங்க. இதுல நெருப்பு வச்ச உடனே அதில் உள்ள எரிபொருட்கள் பத்தி கீழ் நோக்கி விசையக்கல்ல இது மேல் நோக்கி வானத்துக்கு தெரியும். பெண்ணாள் நாட்கள்ல இந்த உற்சவ தினங்கள்ல எல்லாம் விடுபட்ட ஒளிகள் பயன்படுத்தப்படும். சரிதானே? இதெல்லாம் என்ன? நியூட்டன் மூன்றாம் விதிக்கு உதாரணமாக அமையும். அப்ப நியூட்டன் முதலாம் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி, மூன்று விதிகளையும் பார்த்துட்டோம். இப்ப
அடுத்தது பார்ப்போம் உந்தம். உந்தம் மொமெண்டம் சொல்றது சரிதானே. உந்தம் என்று சொல்றது ஒரு பொருளின் இயக்க வேகத்தின் பருமன். ஒரு பொருளின் வேகத்தின் பருமன். உந்தமை எப்படி வரைவிலக்கணப்படுத்துவாங்கண்டா இயங்குற பொருளின் வேகத்தை அதுல துணிவால பெருக்கிறது. அப்ப உந்தம் சமன் பொருளின் துணிவு தர அந்த பொருள் இயங்குகின்ற வேகம். பொருளின் துணிவு தர அந்த பொருள் இயங்குகின்ற வேகம் அதாவது உந்தம் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்? உந்தம். அப்ப இந்த உந்தம் வேகத்தின் பருமனாக கொள்ளப்படும். வேகத்தின் பருமனாக ஒரு பொருளுக்கு வேகம் அதிகம்னா உந்தம் எப்படி இருக்கும்? எப்படி வேகம் அதிகம் பாப்போம். இப்ப இதுல துணிவு ரெண்டு விஷயத்தில் தங்கி இருக்கும். ஒன்று துணிவும் வேகமும். துணிவும் உந்தம் இந்த எத்தனை காரணியில தங்கி இருக்கும்? இந்த தங்கியுள்ள வேகம் காரணிகள் ஒன்று துணிவு, இரண்டாவது வேகம். பாப்போம் எப்படி ரெண்டும் தங்கி இருக்கணும். சமன்பாடு எங்களுக்கு உந்தம் சமன் துணிவு தர வேகம். ரைட். உந்தம் அப்படி இருக்கு. துணிவு 10 கிலோகிராம், வேகம் 3. உந்தம் எவ்வளவு? 30 கிலோகிராம் ms minus 1. இதான் உந்தத்துக்கான அலகு. உந்தத்தை அளக்கிற அலகு என்ன? அலகை பார்த்து துணிவுக்கு கிலோகிராம், வேகத்துக்கு ms minus 1. உந்தத்துக்கான அலகு என்ன? kg ms minus 1. இப்ப இந்த துணிவை அதிகரிக்கும். செய்வோம். இந்த துணிவை துணிவை 30 10 20 ஆகும். அப்ப என்ன வரும்? உந்தம் சமன் 20 தர 3 எவ்வளவு? 60. துணிவு அதிகரிச்சா உந்தம் அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்குது. அப்ப துணிவா உந்தமானது எதில் தங்கி இருக்கும்? வேகத்தை பார்ப்போம். அதே 10 கிலோகிராம் தர 3 ms minus 1. உந்தம் எவ்வளவு? 30 கிலோகிராம் ms minus 1. துணிவு அதே அளவுக்கு இருக்க வேகத்தை அதிகரிக்கும். வேகத்தை 6 ஆகும். 10 தர 6 எவ்வளவு வருது? 60. அப்ப துணிவு அதிகரிச்சாலும் உந்தம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிச்சாலும் உந்தம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆகவே உந்தமானது 2 காரணிகள்ல தங்கி இருக்கும். ஒன்று துணிவு, இரண்டாவது வேகம். இந்த இரண்டும் அதிகரிக்க அதிகரிக்க உந்தம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சில நேரம் இந்த துணிவானது கிராம்ல தரப்பட்டால் அதை நீங்க கிலோகிராமுக்கு மாற்ற வேண்டும். கிலோகிராமுக்கு மாற்றித்தான் செய்யணும். உந்தத்திர அலகு கிலோகிராம் தான் கொடுக்கப்படும். வழங்குதானே? ரைட். இப்ப உதாரணமா பார்ப்போம். முப்பது கிராம் குண்டு ஒன்று 30 கிராம் குண்டு ஒன்று துவக்கிலிருந்து 10 ms minus 1 வேகத்துடன் செல்கிறது, பாய்கிறது. குண்டின் உந்தம் யாது? அப்ப உந்தம் சமன் என்ன? துணிவு தர வேகம். துணிவு எதுல தந்திருக்காங்க? கிராம்ல. அப்ப நாங்க எதுக்கு மாத்தணும்? கிலோகிராம். அப்ப எப்படி மாத்துற? 30 ன் கீழ் 1000 கிராம கிலோகிராமாக மாத்துறோம்னா 1000 என்ன செய்யணும்? பிரிக்கணும். 1000 என்ன செய்யணும்? பிரிக்கணும். தர வேகம் எவ்வளவு? 10 ms minus 1. அப்ப இந்த சைபரும் இந்த சைபரும் டிங்கிள், அந்த சைபரும் 3 இந்த சைபரும் இந்த சைபரும் டிங்கிள், 3 டிங்கிள் 10. என்ன விட வரும்? சைபர் 3 கிலோகிராம் ms minus 1. சரியானே? ரைட். அப்ப இப்பதான் இந்த உந்தம் காண்றது எங்களுக்கு துணிவும் வேகமும் அவசியம். ஒரு பொருளின் வேகம் 0 என்றா உந்தம் எப்படி இருக்கும்? ஒரு பொருளின் வேகம் 0. உந்தம் எப்படி இருக்கும்? உந்தம் இருக்குமா? அதுக்கு இல்ல. வேகம் 0 என்றா
என்னத்தானே பிரிக்கிறாங்க என்ன கூட வரப்போகுது பூஜ்ஜியம் தான் வரும். அது மாதிரி ஒரு பொருளுக்கு துணிவு இல்லைண்டா அங்க உந்தம் இல்லை. ரெண்டையும் தான் இருக்கு. ஒரு பொருளுக்கு வேகம் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது அங்க உந்தம் என்னவா இருக்கு? பூஜ்ஜியமாக இருக்கும். உந்தம் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் துணிவும் நிறை. துணிவும் நிறை சாதாரணமாக துணிவையும் நிறையையும் ஒன்று என கொள்ளுவாங்க சிலர். ஆனால் அது ரெண்டும் பாரிய வேறுபாடு கொண்ட ரெண்டு வித்தியாசமான கணியங்கள். துணிவு என்று சொல்றது என்னன்னா ஒரு பொருளின் சடத்தின் அளவு. எல்லா சடப்பொருட்கள் எல்லாமே எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? சடத்தினால் ஆக்கப்பட்டது. எல்லா சடப்பொருளுக்கும் என்ன இருக்கும்? துணிவை கொண்டதும் இடத்தை அடைத்துக் கொள்வதுமான பதார்த்தங்களுக்கு சொல்றோம் சடப்பொருட்கள். அப்படி இல்லாத சொல்றோம் சக்தி வடிவங்கள். சடப்பொருள் நாங்க 2-3 வகையா பிரிக்கிறோம். திண்மம், வாயு. அந்த திண்மம், திரவம், வாயு துணிக்கைகளின் அமைப்புக்கு ஏற்பதான் அது திண்மமா திரவமா வாயுவானதை தீர்மானிப்போம். சரியானே? அப்ப துணிவு என்று சொல்றது சடத்தின் அளவு. அந்த பொருள் ஆக்கப்பட்டுள்ள கூறுகள் எவ்வளவு சடத்துக்குள்ள இருக்கு அந்த சடத்தின் அளவு தான் துணிவு. அப்ப துணிவு என்று சொல்றது சடத்தின் அளவு. சடத்தின் அளவுதான் துணிவு. துணிவு அளக்குற அலகு கிலோகிராம். சிறிய அலகா இருந்தா கிராம் என்று அளப்பாங்க, பெரிய அலகுகளா இருந்தா கிலோகிராம் அளப்பாங்க. துணிவு ஒரு காவி கணியம், எண்ணிக்கணியம். துணிவு ஒரு எண்ணிக்கணியம். துணிவு இடத்துக்கிடம் மாற மாட்டாது. ஒரு பொருள் ஆக்கப்பட்டுள்ள இப்ப செங்கல் வச்சுக்கொள்ள, செங்கல் வந்து 300 கிராம் இருக்கு. அத உலகத்துல எங்க நிறுத்தாத மாதிரி துணிவு எவ்வளவு வரும்? 300 கிராம். 300 கிராம். சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போய் நிறுத்தாத மாதிரி துணிவு எவ்வளவு வரும்? 300 கிராம். செவ்வாய்க்கிரகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தாலும் என்ன வரும்? 300 கிராம். துணிவு இடத்துக்கிடம் என்ன செய்ய மாட்டாது, மாற மாட்டாது. ஆனா நிறையப்பா நிறை என்று சொல்றது என்னன்னா ஈர்ப்பு ஆர்முடுகளால ஒரு பொருள் கவரப்படுகின்ற பொழுது அங்கு நாங்க அதுக்கு சொல்றோம் என்னன்னு நிறை. அங்க என்ன சொல்றோம் நாங்க? நிறை. நிறை என்று சொல்றது துணிவை ஈர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கணும். துணிவை என்ன செய்யணும்? ஈர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கணும். ஈர்ப்பு ஆர்முடுகள் எவ்வளவு எங்களுக்கு தெரியும்? 9.8 ms-2. ஆனா 9.8 கணித்தலுக்கு நாங்க என்ன செய்யறோம்? அது அன்னளவாக்கி 10 ms-2 போடுறோம். சரிதானே? அப்ப துணிவு தரப்பட்ட துணிவை ஈர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கினோம்னா எங்களுக்கு என்ன வரும்? நிறை. நிறை ஒரு விசை. நிறை ஒரு விசை. அப்ப நிறைக்கு நாங்க கொடுப்போம் F. துணிவுக்கு என்ன கொடுக்குறோம்? M. ஆர்முடுகள் என்ன கொடுக்குறோம்? A. நாங்க 2ஆம் விதியில பார்த்த சமன்பாடு எங்களுக்கு வருது. F சமன் NA வரும் 2ஆம் விதியில பார்த்த. அப்ப ஒரு துணிவு தந்தால் அதை நாங்க ஒரு துணிவை நிறையாக மாற்றணும்னா என்ன செய்யணும்னா இத 10ஆல பெருக்கணும். 10ஆல என்ன செய்யணும்? துணிவை 10ஆல பெருக்கிற பொழுது என்ன கிடைக்கும் எங்களுக்கு? நிறை கிடைக்கும். இப்ப 60 கிலோகிராம் துணிவுள்ள ஒரு ஆள் நிறை 600 நியூட்டன். இத 60 என்ன செய்யணும்? 10ஆல பெருக்கணும். ஒரு துணிவை நாங்க நிறையாக மாற்றணும்னா என்ன செய்யணும்? 10 என்கிறது ஈர்ப்பு ஆர்முடுகளாக கொள்ளப்படும். புவியில அவர்கள் நிறை 60 கிலோகிராம் இருக்கிற ஒரு ஆள்ல புவியில நிறை புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கிறோம். அவன நிறை 600 நியூட்டன் வரும். ஆனா இந்த ஈர்ப்பு ஆர்முடுகள் கிரகங்களுக்கு கிரகம் புவியில கூட இடங்களுக்கு சில இடங்கள் என்ன செய்யும்? வேறுபடும். அப்படி வேறுபடுற நேரம் இந்த நிறையும் என்ன செய்யும்? மாறுபடும். அப்ப நிறை இடத்துக்கிடம் என்ன செய்யக்கூடியது? மாறுபடக்கூடியது. போன முறை சயின்ஸ்ல ஒரு கேள்வி வந்தது. புவியில ஒரு ஆள்ல நிறை 600 நியூட்டன் என்றா சந்திரன்ல அவர்கள் நிறை என்ன? உண்மையிலேயே அவர் சந்திரன்ல உரிய ஈர்ப்பு ஆர்முடுகள்
புவியின் ஈர்ப்பு ஆர்முடுகளை விட 1/6 மடங்கு சிறியது. 1/6 மடங்கு சிறியது. ஆகவே ஒரு ஆள் புவியில நிறை 600 சந்திரன்ல அவர நிறை அதை விட 6 மடங்கு எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அப்ப 600 நியூட்டனா இருக்கிற ஒரு ஆள் நிறை சந்திரன்ல 100 நியூட்டனாக இருக்கும். சந்திரன்ல எத்தனை நியூட்டனா இருக்கு? 100 நியூட்டனாக இருக்கும். அப்ப நிறை என்றது கிரகத்துக்கு கிரகம், இடத்திற்கு இடம் என்ன செய்யும்? மாறக்கூடியது. சரியான சந்திரன்ல உள்ள நிறை புவியில உள்ள நிறையிலும் பார்க்க 6 மடங்கு குறைவு. காரணம் புவியீர்ப்பு ஆறுமுடுகளை விட சந்திரன் ஈர்ப்பு ஆறுமுடுகள் 6 மடங்கு குறைவானது. அதால சந்திரன் நாங்க 5 மணி டக்குனு எங்களை அதிகமாக புவியின் செய்யும் ஈர்ப்பு விசைக்குள்ள சந்திரன்ல நடக்கிறார்கள் அப்படி இல்லை, ஸ்லோ மோஷன்ல நடக்கிற மாதிரி தான் நடப்பாங்க. காரணம் சந்திரன் கவர்ற வீதம் புவி கவர்ற வீதத்தை விட 6 மடங்கு குறைவு, மெதுவாத்தான் கவரும். அதுதான் சந்திரன்ல ஸ்லோ மோஷன்ல நடக்கிற மாதிரி தெரியும். காரணம் சந்திரன் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட 6 மடங்கு குறைவு. விளங்குதானே? அது மாதிரி தான். அப்ப ஈர்ப்பு விசை மாற்றமடைய நிறையும் என்ன செய்யும்? மாற்றம் அடையும். இப்ப சாதாரணமா புவியிலையும் அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கு, ஈர்ப்பு விசை வித்தியாசமான இடங்கள். சரிதானே? ரைட். எவரெஸ்ட்ல ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கு. எவரெஸ்ட்ல ஈர்ப்பு விசைகள் குறைவாக காணப்படும். ரைட். அப்ப நிறை இப்ப எங்களுக்கு திணிவு தரப்பட்டு நிறை காணப்படணும்னா நாங்க என்ன செய்யறோம்? 10ஆல பெருக்கிறோம். அப்படியா இருந்தால் நிறை தந்து திணிவ காணணும்டா என்ன செய்யும்? 10ஆல பிரிக்கணும். நிறை திணிவா வரணும்டா அவனை 10, திணிவு நிறையா வரணும்டா நிறை திணிவாக வரணும்டா 10ஆல பிரிக்கணும். திணிவு நிறையா வரணும்னா 10ஆல என்ன செய்யணும்? உதாரணமாக நிறை 600 வேண்டாம், அதை 10ஆல பிரிச்சோம்னா என்ன வரும்? 60 கிலோகிராம். இதை 10ஆல பெருக்கினோம்னா 600 நியூட்டன். இதான் தியரி. சரிதானே? திணிவு சமன் நிறை சமன் திணிவு தர ஆர்முடுகள். நிறை சமன் ஆறுகள். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் எஃப் சமன் நியூட்டன்ல 2ஆம் விதியில வருவது. சரியா? ரைட்.